கொள்கை ரீதியாக இவர் நீங்கள் சொன்னீங்க இந்து எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு. அவங்க அந்த ரூட்டில் போய் அடிமட்டத்தில் சமுதாயத்தில் ஏற்கனவே அவர்கள் சில நாட்களாக பயணித்து தங்களுடைய பரப்புரையை தொடங்கி விட்டார்கள், தொடங்கி ஒரு 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 பயணத்தில் இருக்கிறார்கள்னு. அவருக்கு இன்னும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. நம்ம அந்த வாக்கு வங்கி 40% தாண்டிட்டோம், 45 வரும், 35 வரும், இதெல்லாம் நம்ம பேசவே இல்லை. அவருக்குன்னு உள்ள வாக்கு வங்கி அது பாட்டில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வருது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த இந்து அந்த எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த ஆங்கில நாளிதழ்கள்லாம் அவங்க சொல்கிறதுடைய தாற்பயம் அந்த கருத்து என்னன்னு கேட்டால், இவர் முன்னாலேயே இதை ஆரம்பிச்சிட்டாரு. அதில் ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்க எல்லாரும் இப்போ தான் தயாராகிறாங்க. ஆனால் சீமான் முன்னாலேயே கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாலேயே, 25 நாளைக்கு முன்னாலேயே, ஒரு மாதம் கிட்டத்தட்ட வேட்பாளரையே 20 நாளைக்கு முன்னால் அறிமுகப்படுத்திட்டாரு. ஒரு மாதம் பரப்புரை போய்கிட்டு இருக்கு. ஸோ அவருக்கென்று ஒரு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எந்த வித ஒரு குழப்பமும் இல்லாமல், அது எவ்வளோ சதவீதமாக இருந்தாலும், நம்ம இவ்வளோ சதவீதம் அவ்வளோ சதவீதம்னு பேசலை, அது என்னவோ குழப்பம் இல்லாமல் எந்த சிதறலும் இல்லாமல் அவருக்கு சேரும். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படின்னா திமுக அதிமுகவை தாண்டி ஒரு மாற்றம்னா இன்றைக்கி ஒன்று சீமான் இல்லை விஜய் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தானே களத்தில் இருக்காங்க. பாக்கி எல்லாரும் ஏதோ ஒரு பக்கம் சேர்ந்துட்டாங்க. பாக்கி ராமதாஸ் சசிகலா விடுங்க, அவங்க இப்போ தான் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் இப்போ தான் பண்ண போகிறாங்க. அதாவது பெரிய அளவில் எதிர்பார்ப்பு நம்ம வச்சுக்க முடியாது. அப்போ தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பையும் அவர் தவற விடுகிறார் என்றால் அவருக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது. இல்லை, நம்ம மூஞ்சியை பார்த்தா ஜனங்க ஓட்டு போட்டு விடுவாங்க நம்ம கட்சிக்கு 234 தொகுதியிலுன்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஏதோ கர்ம வினைன்னு சொல்கிற மாதிரி எழுதியிருக்கோ. இப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் இப்போது சீமானுடைய கட்சியில் எல்லாருமே மார்ச் 30 அன்றைக்கி நாள் அன்றைக்கே போய் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி அவர் ஆல்ரெடி அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாரு. அப்படியே போய் அன்றைக்கி ஏதோ ஒரு காரணமாக ஃபைல் பண்ண முடியலன்னா கூட அதை ஒட்டி நாள் இருக்கு. இவங்க இன்னும் கூட்டணியில் எந்த தொகுதியும் முடிவு பண்ணல. இல்லை காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அதே புதுச்சேரியில் நடந்த பிரச்சனைகள் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வந்ததுன்னா இன்னும் குழப்பங்கள் அதிகமாகி கடைசி நிமிஷத்தில் ஒரு வாபஸ் பெறலைன்னா ஒரே கூட்டணியில் எடுத்து நிற்கிற மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது யாருக்கு லாபமாக இருக்கும்னா, அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். தி இந்து, அப்புறம் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி தேசிய ஊடகங்களில் இன்று ஒரு செய்தி வெளியாகிறது பார்க்க முடியுது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுகத்துக்கு பின் இப்போ தொடர்ச்சியாக அவங்க பரப்புரையில் முதல் கட்சியாக ஈடுபட்டு வர்றது கிரவுண்ட் ரூட் லெவலில் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தேர்தலையும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? ஏங்க, அதாவது மற்றவங்க எல்லாரும் இன்னும் கூட்டணியே செட் ஆகலை. திமுக சைடில் கூட்டணி 25 கட்சி 26 கட்சின்னு இதை கணக்கெலாம் சொல்கிறாங்களே தவிர இந்த தொகுதி பங்கீடு இன்னும் முடிவாகலை. அதில் நிறையா என்ன சொல்கிறது, கருத்து வேற்றுமைகள்லாம் இருக்குது. அதில் தான் தனியரசு வெளியே போயிட்டார். அதுக்கு முன்னால் வாழ்வு உரிமை வேல்முருகன் தனியாக போயிட்டார். காங்கிரஸில் இன்னும் தொகுதிகள் இது நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். புதுச்சேரி போன தடவையே பேசிட்டோம், அங்கே இன்னும் அதிகமான குழப்பங்கள். சரிங்களா? இது அந்த பக்கம் திமுக பக்கம். அதிமுக பக்கத்தில் ஏறத்தாழ அவங்க கூட்டணி டோர்லாம் க்ளோஸ் பண்ணி முடித்து தொகுதி பங்கீடு முடிச்சுட்டாங்க. ஆனாலும் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் பலவீனமான தொகுதிகளை நம்ம பக்கம் தள்ளி விட்டாங்கன்ற ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம் இருக்குது. இந்த பக்கம் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ தூரம் 7ஆம் பொருத்தங்கிற அளவுக்கு சமீப காலத்தில் நடந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு பிரச்சனை இருந்தது. அது நம்ம கூட பேசியிருக்கோம். அதில் ஒரு 3-4 பேர் சிதம்பரம் ஐயா, அப்புறம் செல்வ பிறந்தகை, இவங்க வகையில் வரக்கூடிய கேண்டிடேட்டை விட்டுட்டு பாக்கி எல்லாரையும் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் கண்டுக்க வேணான்னு திமுக தலைமை சொன்னதாக ஒரு செய்தி. அப்படியே சொன்னாங்கன்னா அது ஒரு விதத்தில் அது ஒரு தற்கொலை அரசியல் ரீதியில்.
அடிப்படையில் கூட்டணியோடைய 28 சீட்டு கொடுத்தீங்க, 4 சீட்டில் மட்டும் ஒத்துழைக்கிறீங்க, 24 சீட்டில் ஒத்துழைக்கலைன்னா காங்கிரஸ் அடிபட்டுடுச்சுன்னா திமுக அந்த சீட்டு வேஸ்ட்டாக போன மாதிரி தானே கணக்கு. நிச்சயமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பொதுவாக சொல்கிறோம். அதாவது கூட்டணி வந்ததுக்கு அப்புறமும் உள்ளுக்குள்ளே குழப்பங்களோ வருத்தங்களோ இருந்தாலும், இப்போ விசிக அவருக்கு வந்து 8 கொடுத்துருக்காங்க, 6+2 பொது தொகுதி. அங்கே இவருக்கும் அதிமுகலையும் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு பொது தொகுதி கொடுத்துருக்காங்க, ராஜபாளையம். இதெல்லாம் சரி. ஆனால் அண்ணன் திருமாவளவனுக்கு என்ன வருத்தம், என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு தேமுதிக இன்றைக்கி வந்து உங்கள் கூட வந்து ஒட்டிக்கிட்டாங்க, அவங்களுக்கு 10+1 ராஜேசன். இந்த வருத்தம் அடிப்படையில் தொண்டர்கள், விசிக தொண்டர்கள் மத்தியில் அந்த வருத்தமும் ஆதங்கமும் கோபமும் கூட வந்து எங்கே வேலை செய்யும், திமுகவுக்கு எதிராக வேலை செய்யும். இவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் திமுகவுடைய அந்தந்த விசிகன் இருக்கக்கூடிய இடங்களில் திமுக ஆட்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. இந்த உட்கட்சி சிக்கல் இங்கெல்லாம் இருக்குது. சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. நம்ம வந்து அந்த வாக்கு வங்கி 40% தாண்டிட்டோம், 45 வரும், 35 வரும், இதெல்லாம் நம்ம பேசவே இல்லை. அவருக்குன்னு உள்ள வாக்கு வங்கி அது பாட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வருது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த இந்து, அந்த எக்ஸ்பிரஸ், இதெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த ஆங்கில நாளிதழ்கள்லாம் அவங்க சொல்கிறதுடைய தாத்பரியம், அந்த கருத்து என்னன்னு கேட்டால், இவர் முன்னாலேயே வந்து இதை ஆரம்பிச்சார். அதாவது இந்த ரிலே ரேஸில் பார்த்துருப்பீங்க, இங்கே ஒருத்தர் இங்கே போய் அந்த குச்சியை கொடுத்தோன்னே அந்த டப்புன்னு அங்கேருந்து பிக்கப் பண்ணி அங்கேருந்து ஓடுவான், அப்புறம் அங்கே போய் குச்சி. இந்த அட்வான்டேஜ் அவருக்கு இருக்குது. இங்கிருந்து ஆரம்பிக்கிறவங்க இவர் முன்னாலேயே இங்கிருந்து ஆரம்பிக்கிறார். அது அப்படி ஆரம்பித்ததுனால ஆட்சியை பிடிச்சிருவார் அப்படிலாம் நம்ம வந்து அந்த பில்டப்பெல்லாம் நம்ம கொடுக்கல. நம்ம சொல்கிறது என்னென்னா அதில் ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அவருக்கு இருக்குது. அவங்க பாட்டை போய் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பரப்புரை இதுவே வந்து நீங்கள் வந்து திமுக அதிமுகவில் அவர் நேற்று இவர் முந்தா நேரத்துலேருந்து அவர் மயிலாப்பூரில் ஆரம்பிச்சிருக்காரு. வரிசையாக மற்ற தொழில் சென்னையில் உள்ள தொழில் அப்படி வரிசையாக போவாங்க. ஏற்கனவே அவர் ரவுண்டு போயிட்டு வந்துட்டார், 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டார். இது வந்து தேர்தல் அறிவித்த பின் பிரச்சாரத்து, அதுக்கு முன்னால் பொதுவான பிரச்சாரம். இப்போ வேட்பாளரோடு என்ன முதல்ல ஒரு ஃபஸ்ட் லிஸ்ட்டு வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க அதிமுகவில். இப்போ திமுகலையும் எந்த நேரமும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து கனிமொழி அவர்கள் வந்து கலந்து கொள்ளவில்லையே தவிர, ஆனால் வந்து கனிமொழிக்கு கொடுக்கணும்னு ஒரு பெரிய லாபி திமுகவுக்குள்ளே வேலை செய்யுது, அழுத்தம் கொடுக்குது. இப்போ நேர்காணலில் வந்து தான் அது, இந்த நேர்காணல்லாம் வந்து சில பேர் மற்றவங்களுக்கு வேணால் அது வந்து ஓரளவுக்கு இருக்கலாமே தவிர, இப்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதியை வந்து நேர்காணல் கண்டார். இந்த நேர்காணல் இல்லைன்னா அவர் முடிவு எடுக்க மாட்டாரா? இல்லை, சீட் தான் தராமல் இருக்க சீட் தான், அதான் முடிவு எடுக்க மாட்டாரா சீட்டு தரதை பற்றி? அதுலேயும் உதயநிதி வெளியே வந்து என்ன 4-5 கேள்வி கேட்டாங்க, யோசித்து நாங்கள் முடிவு சொல்கிறோன்னு முதல்வர் சொல்லிட்டார். அதாவது மக்களை வந்து எப்படி தான் காது குத்துறதுன்னு ஒரு லெவலே இல்லாமல் போச்சு. என்ன கேட்டாருன்னா வந்து சாரில் எவ்வளோ உங்கள் தொகுதியில் குறைஞ்சிது, நீங்கள் இது வரைக்கும் தொகுதிக்கு என்னென்ன செஞ்சுருக்கீங்க அது தெரியாதா முதல்வருக்கு? இதெல்லாம் சும்மா கண்துடைப்பு நாடகம். இதில் பாவம் அந்த ஓபிஎஸ் வேறு எதிர்பக்கம் உட்காந்து எல்லாருக்கும் கைத்து போட்டு நேர்காணலில் முடிவு பண்ணிட்டு இருந்தாலும் இன்றைக்கி போய் அது வீடியோவில் வருது, அது என்ன உண்மையான வீடியோவா ஏன்னு தெரில, அப்படியே முது வளைஞ்சு இப்படி கும்பிட்ற மாதிரி. அது ஒரிஜினல் ஃபோட்டோவா இல்லை இப்போ அந்த ஏன்னு தெரியல. அவர் எப்போவுமே அப்படி தான் கும்பிடு போடுவார். இன்றைக்கி அவர் அது ஃபோட்டோ, அந்த புகைப்படம் உண்மையோ இல்லையோ, அவர் அந்த கும்பிடு போடுற நிலைமையில் இருக்காருங்கிறது உண்மை தான். இல்லைன்னா அவர் போய் நேர்காணல் எதிரில் உட்காந்து பதில் சொல்ல வேண்டிய, கேள்வி கேட்க வேண்டிய கர்மவினை. ஆமாம், அந்த பக்கம் உட்காந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர் போடியில் வந்து நமக்கு கொடுப்பாரா மாட்டாரான்னு இல்லை வேறு எங்கேயோ கூட பேசியிருந்தேன். இவரோட வந்து இருந்துட்டு அதிமுகவில் ஒத்து வராத தங்கத்தமிழ்ச்செல்வன் தனியாக போய் திமுகவில் அப்போது இவர்கிட்டருந்து பிரிஞ்சு போய் ஜாயின் பண்ணி இவருக்கு எதிராகவே முழுக்க ஓபிஎஸ்க்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருந்தார்.
இன்றைக்கி இப்போ இவரும் திமுகவில் வந்து போனோன்னா தங்கத்தமிழ்ச்செல்வனும் ஓபிஎஸும் இந்த கசப்பெல்லாம் மறந்து ஒன்றா ஒத்துழைச்சா தான் வந்து ஓபிஎஸ் எங்கே போடியில் நின்னாலும் சரி, தேனியில் நின்னாலும் சரி, உசிலம்பட்டியில் நின்னாலும் சரி அங்கே ஜெயிக்க முடியும். தங்கத்தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட திமுகவினருடைய ஆதரவு. ஓபிஎஸ் நம்மளை என்னெல்லாம் பேசியிருக்காரு, வச்சு செஞ்சிருவோன்னு முடிவு பண்ணால் முடிஞ்சு போச்சு. இது அங்கே உள்ள இயல்பான நிலை. அதிமுக சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமது வளர்ச்சி கழகமாக அது அப்படின்னு ஏதோ ஒரு நமது மக்கள் வளர்ச்சி கழகமாக ஏதோ ஒருத்தர் அங்கே வந்து ஒரு மிஸ்ரான்னு ஒருத்தர், ஜெகநாத் மிஸ்ரான்னு, PLA ஜெகநாத் மிஸ்ரான், நிறைய நகை கடை வச்சுருக்காராம். பெரிய நகை கடை அந்த ஏரியாவில், இந்த தென் மாவட்டங்களில் பெரிய பணக்காரர். 24 மனை தெலுங்கு செட்டியார் வகுப்பை சேர்ந்தவர். அவர் திடீர்னு ஒரு வாரம் முன்னால் அதிமுகவில் ஜாயின் பண்ணிட்டாரா ஜாயின் பண்ண வச்சுட்டாங்களோ. அநேகமாக ஓபிஎஸ்க்கு எதிராக அவர் தான் கேண்டிடேட்டாக போடுவாங்க அதிமுகவில். ஏன்னா பணத்தை செலவு பண்ணுவார். எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஓபிஎஸ் செலவு பண்ண மாட்டார். அது செலவு பண்ணாதனால தானே அவர் கூட இருந்தவங்களாம் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டாங்க. அவருக்கு பணம் சேர்க்க தான் தெரியுமே தவிர செலவழிக்க தெரியாது. சில பேருக்கு சில குணங்கள் உண்டு, செலவழிக்காதனால. இந்த மிஸ்ரா வந்து நகை கடை அதெல்லாம் கொஞ்சம் செல்வந்தர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்குளத்தோருக்கு அடுத்தபடியாக இந்த இவங்கெல்லாம் இந்த 24 தெலுங்கு மனை செட்டியார்கள் இருப்பாங்க. அவங்க தெலுங்கு மனைன்றதுனால நாடுக்கெல்லாம் அவங்கள ஒட்டி ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்க எல்லாரும் வந்து இப்போ தான் தயாராகிறாங்க. ஆனால் சீமான் வந்து முன்னாலேயே கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாலேயே, 25 நாளைக்கு முன்னாலேயே, ஒரு மாதம் கிட்டத்தட்ட வேட்பாளரையே 20 நாளைக்கு முன்னால் அறிமுகப்படுத்திட்டாரு. ஒரு மாதம் பரப்புரை போய்கிட்டு இருக்கு. ஸோ அவருக்கென்று ஒரு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எந்த வித ஒரு குழப்பமும் இல்லாமல், அது எவ்வளோ சதவீதமாக இருந்தாலும், நம்ம இவ்வளோ சதவீதம் அவ்வளோ சதவீதம்னு பேசலை, அது என்னவோ குழப்பம் இல்லாமல் எந்த சிதறலும் இல்லாமல் அவருக்கு வந்து சேரும். மற்ற கட்சிகளில் வந்து இந்த பர்முட்டேஷன் காம்பினேஷன் மாறிக்கிட்டே இருக்குது டெய்லி. தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி, திடீர்னு இல்லை திமுகவோடு தான் கூட்டணி, திமுக கூட்டணி வந்ததுக்கப்புறமா உள்ளுக்குள்ள பிரச்சனை, தொகுதி இன்னும் செட் ஆகலை யாருக்கு என்னென்னு. சில தொகுதிகளில் இப்போ பாண்டிச்சேரி மாதிரி வந்து ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிற்பாங்க. எதிர்த்து நின்று ஓட்டு பிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் இருக்குது. சரி, தாவேகால என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேட்பாளர் அறிமுகம் அதெல்லாம் அதுக்கெலாம் முன்னால் நேர்காணலெல்லாம் பிஸியாக இருந்தாரான்னா இல்லைங்க. அவர் சினிமா டைரக்டர் அட்லி அவருடைய மனைவிக்கு, அவருடைய நண்பர், அவர் குடும்ப நண்பராக இருக்கலாம், ஒரு மனைவிக்கு 2வது குழந்தைக்கு வளைகாப்புன்றாங்க. நமக்கு தெரிஞ்ச வளைகாப்பு சீமந்தாலாம் முதல் குழந்தைக்கு தான் பண்ணுவாங்க. சரி, ரைட்டு, அது வசதி இருந்தால் இப்போ வந்து ஃபேஷன், அது ஒரு காரணமாக கூட, அது அவங்கவுங்களுடைய பழக்கம், நம்பிக்கை, எல்லாத்தையும் விருப்பம் அதெல்லாம் பொறுத்து இருக்குது. அதுக்கு தனி விமானத்தில் பாம்பே போயிட்டார், மும்பை போயிருக்கார். மும்பையில் வேறு யாரோ ஏற்கனவே 4 நாள் முன்னால் போயிட்டு அங்கே யாரோ காத்திருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. யாரோ காத்திருந்துட்டு போகிறாங்க. நம்ம மும்பை போனால் யார் வராங்க? ஒருத்தரும் காத்து இல்லை. நம்ம யாரையாவது வந்து பார்க்குறியான்னு கேட்டால் கூட நீ என்னை பார்த்துட்டு போப்பான்னு சொல்கிறாங்க நம்ம நண்பர்கள். நம்ம சொல்கிறது ஆண் நண்பர்கள். சரி, ஒவ்வொருத்தருக்கு ஏதோ ஒரு மச்சான் ராசி இருக்குது, ரைட். அவருக்கு வந்து 4 நாள் முன்னாலேயே போய் மும்பையில் யாரோ காத்திருக்காங்க, அவர் போகிறாரு, ரைட்டு. இதான் தேர்தல் அறிக்கை இது வரைக்கும் வந்திருக்கா? வரல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது வந்து திருவள்ளுவர் சொன்னது, மற்றவங்களாம் சொன்னது, அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. அதுதான் நம்ம கொள்கையா? அவ்வளோதானா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அதோட. அந்த மாதிரி தயார் நிலையில் போன தடவை நம்ம பேசணும். வேட்பாளர்கள் தேர்ந்தெடுப்பதில் வந்து நிறைய சிக்கல், வேட்பாளர்களே யாரும் விருப்ப மனு கொடுக்கல, எல்லாம் வந்து தகவல்கள் வருகின்றன, தெரியாது. இப்போ நம்ம இந்த இந்த காணொலி நீங்கள் வெளியிடுற டயத்தில் ஒரு காலம் அவர் வந்து ஒரு செட்டு வந்து வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கலாம். நம்ம வந்து வாழ்த்துக்கள், நம்ம யாராக இருந்தாலும். ஆனால் என்னென்னா,
நீங்கள் இப்போ நீங்கள் வளகாப்புக்கோ இல்லை வேற எங்கேயோ குடும்ப நண்பருடைய இல்லை நிகழ்ச்சிகளுக்கோ போகிறதுல ஒன்றும் நம்ம ஒன்றும் தப்பு சொல்லலாம், அது அவருடைய விருப்பம். ஆனால் பாருங்கள், தனி விமானம் வச்சு ஒரு தனி விமானம் வச்சுட்டு போயிட்டு வருதுன்னா 40 லட்ச ரூபா, ஒரு நாளைக்கு 20 லட்ச ரூபா தனி விமானம் வச்சு போயிட்டு வரீங்க. 2 நாள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரீங்கன்னா 40 லட்சம் ரூபா. இந்த 40 லட்சம் ரூபாய் எத்தனை குடும்பங்களில் விலக்கேற்ற முடியும்? இந்த ஒரு அந்த அந்த போர் நடந்தபோது சினிமாக்காரங்கள்ட்டலாம் ஒரு வசூல் பண்ணாங்க. என்னன்னா பொதுவான நம்பிக்கை வந்து வியாபாரிகள்கிட்ட வசூல் பண்ணுவாங்க, தொழிலதிபர்கள்ட்ட கேட்பாங்க. பொதுமக்கள்னால் கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும். சினிமாக்காரங்கன்னா கொஞ்சம் நிறையா வாங்குறாங்க, அதுவும் பிளாக்கில் வேறு வாங்குவாங்க, அவங்க தாராளமாக கொடுப்பாங்க. அப்போது யாரோ ஒருத்தர் இவருன்னு நினைக்கிறேன், பைல்வான் ரங்கநாதனோ இல்லை அந்த மாதிரி யாரோ ஒரு யூடியூபரோ வந்து பேசுனது தான், சினிமா சம்மந்தப்பட்டவர் யாரோ பேசுனது தான். அப்போ போய் கேட்டபோது 500 ரூபா கொடுத்தாராம். இவர்கிட்ட மேக்கப் மேனாக இருந்தவர் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தாங்களாம். டெக்னீஷியனாக இருந்த ஆர்ட் டைரக்டர்லாம் 5000 ரூபா கொடுத்தாங்க. வீடியோவே இருக்குது சார், இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நானும் சொல்கிறேன். இவர்கிட்ட டெக்னீஷியனாக இருந்தவங்க, மேக்கப் மேனு, டெக்னீஷியனு, அந்த மாதிரி அவங்களாம் 3000 5000 கொடுத்துருக்காங்க. அவங்க தான் அந்த 5000 பெருசு. அவன் அந்த ஈழம்னா ஒரு உணர்வு. நமக்கு இந்த மாதம் 5000 ரூபா கம்மியாக வந்தால் கூட, சாப்பாட்டு கம்மியாக இருந்தால் கூட அந்த மாதிரி கொஞ்சம். அவங்களாம் வந்து கோடீஸ்வரன் இல்லை. இவர் அன்றைக்கே அவர் வந்து ஒரு ஹீரோ டாப்ல. அப்போ விஜய், அஜித், விக்ரம் இப்படி தானே, அந்த மாதிரி தானே இருந்துச்சு அந்த பீரியடில். அதுக்கப்புறம் வந்து அதை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா தனுஷ், சிம்பு, இந்த மாதிரி அந்த தலைமுறை தானே. 500 ரூபா கொடுத்துட்றான். இதை விட வந்து வந்தவனை வந்து கொடுக்காம திட்டி திருப்பி கூட அமுச்சிருக்கலாம். இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் 40 லட்சம் ரூபாய்க்கு தனி விமானத்தில் போகிறீங்களே தவிர, நான் வந்து நீங்கள் பொதுமக்களுக்கு கூட கொடுக்கலன்னு வருத்தப்படல. உங்கள் அந்த நேரத்தை வந்து நீங்கள் அந்த 2 நாள் வந்து இங்கே நேர்காணல்லையோ தேர்வுலையோ வேட்பாளர் தேர்வுலையோ கட்சி தொடர்பான நடவடிக்கைகளில், தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளில் நீங்கள் வந்து ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்கள் கட்சிக்கு அது நல்லதாக இருந்திருக்குமே தான் நம்ம சொல்கிறோமே தவிர, நீங்கள் வளகாப்புக்கு ஏன் போனீங்க கேட்கறதுக்கு நமக்கு என்ன வேலை இருக்குது? நீங்கள் அட்லி, அவர் பேர் என்ன, லோகேஷ் கனகராஜ், அப்புறம் நெல்சன் 3 பேரையும் வந்து ஜனநாயகனில் வந்து நிருபர்கள் மாதிரி உட்கார வச்சு கேள்வி கேட்குற மாதிரி கேட்டாங்க. அதை ஜனநாயகனில் ரிவைசிங் கமிட்டியில் போகும்போது அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் மியூட் பண்ணிட்டாங்கன்னு தகவல், பத்திரிகை தகவல் வருது. இப்போ வந்து அவங்க வந்து அந்த 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 அவங்க கேட்ட கேள்வியிலே மியூட் ஆகிடுச்சுன்னா அந்த காட்சியே அவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை. அவங்கள காமிக்கும்போது அவங்க பேசுனது மியூட் ஆகிடுச்சுன்னா அவங்க ஊமை மாதிரி நிற்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, ஒரு ரெப்புடேஷன். இப்போ என்ன சொல்லுவாங்க, நான் பேசுனதே வரலன்னா அந்த காட்சியை எடுத்துருங்க. சரி, அதெல்லாம் வந்து ஜனநாயகன் விஷயம், அது தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும் போல இருக்குது, அது வரட்டும். தேர்தலில் அவர் வந்து தேவையான அளவுக்கு கவனம் செலுத்துகிறாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இது நமக்கு மட்டும் உள்ள சந்தேகங்களில் மீடியாவுக்கு, எதிர்கட்சிகளுக்கு, மற்ற கட்சிகளுக்கு, எதிர்கட்சிகள்னால் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளும் திமுக உட்பட, ஊடகங்களுக்கு, பொதுமக்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் தனக்கு கிடைச்ச ஒரு அட்வான்டேஜ், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படின்னா திமுக அதிமுகவை தாண்டி ஒரு மாற்றம்னா இன்றைக்கி ஒன்று சீமான் இல்லை விஜய் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தானே களத்தில் இருக்காங்க. பாக்கி எல்லாரும் ஏதோ ஒரு பக்கம் சேர்ந்துட்டாங்க. பாக்கி ராமதாஸ், சசிகலா விடுங்க, அவங்க இப்போ தான் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க, அவர் இப்போ தான் பண்ண போகிறாங்க. அதாவது பெரிய அளவில் எதிர்பார்ப்பு நம்ம வச்சுக்க முடியாது. அவங்க எங்கேயோ போய் நின்று யாருடைய வாய்ப்புகளாவது கெடுக்க தான் முடியுமே தவிர பெரிய வந்து வெற்றி பெற்று ஒன்றும் ஆகிட போகிறதில்லை. அப்போ தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பையும் அவர் தவற விடுகிறார் என்றால் அவருக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது. இல்லை, நம்ம மூஞ்சியை பார்த்தா ஜனங்க வந்து ஓட்டு போட்டு விடுவாங்க நம்ம கட்சிக்கு 234 தொகுதியிலுன்னு ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். இப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஏதோ கர்ம வினைன்னு சொல்கிற மாதிரி எழுதியிருக்கோ, பிரசாந்த் கிஷோர் உதாரணமாக, இல்லை வந்து எம்ஜிஆர் உதாரணமாக. இந்த பக்கம் பிரசாந்த் கிஷோர் இந்த எண்டு நெகட்டிவில், ஓஹோன்னு பாசிட்டிவில் எம்ஜிஆர், இல்லை நடுவில் எங்கேயாவது வருவாரா தெரியாது.
இல்லை, சீமான் வந்து ஒரு ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் பேசியிருக்காரு. அது ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, அவர் ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று பேசியிருக்காரு. திருடர்களிடம் வந்து நீங்கள் வந்து ஆட்சியை கொடுத்தால் அது யாரை சொல்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து உங்கள் காசெல்லாம் அடிச்சுக்கிட்டு உங்களுக்கே 1000 2000 இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லி நடிக்கிறாங்க. உன் காசை எடுத்துட்டு உனக்கே பிச்சை போடுற மாதிரி உங்கள் பாக்கெட்லேருந்து பிக் பாக்கெட் எடுத்துகிட்டு, தம்பி இங்கே வாங்க சார், என் பர்ஸு காணும். ஐயோ எப்படி வீட்டுக்கு போவீங்க? நாங்கள் வச்சுங்க ஒரு 50 ரூபா. கொடுக்குற பணமே உங்கள்கிட்டேருந்து அடித்த பணம். இந்த அர்த்தத்தில் இந்த திராவிட மாடல் என்பது திருடர்களிடம் நம்ம ஆட்சியை கொடுத்தால் அவர்கள் வந்து நம்ம பணத்தையும் அடிச்சுட்டு அதுலேருந்து 1000 2000 நமக்கு ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி பிச்சை போடுற மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாக நீங்கள் எது கொடுத்தாலும் அது வந்து பிச்சைக்கு சமானம். இவ்வளவு இலவசம் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் சாராய கடையெல்லாம் ஏன் மூடக்கூடாது? அப்போ அவனுக்கு இலவசமே தேவையில்லாமல் அவனுக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் மிச்சப்படுமேன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அதாவது கொள்கை ரீதியில் இந்த 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 விஷயத்தை வந்து வேறு எந்த கட்சியும் பேசலை. நான் சொல்கிறது திமுகவும் பேசலை, பேச மாட்டாங்க. அதிமுகவும் பேசலை, ஏன்னா அவங்க பீரியட்லேயும் டாஸ்மாக் இருந்திருக்கு. சீமான் பேசியிருக்காரு. விஜய் அவருக்கு பேச நேரம் இல்லை, இதெல்லாம் பேச அவருக்கு நேரம் இல்லை. அவர் வளகாப்பு போயிருக்காரு. இன்னும் எவ்வளோ நிறைய ஃபங்க்ஷன் அங்கங்கே வரும், தெரிஞ்சவங்க வீட்டிலலாம் வரும், அதுக்கெல்லாம் போனோம் அவர். அதனால் அதில் பிஸியாக இருக்கார். அதனால் இந்த மாதிரி கொள்கை விஷயங்கள், கருத்தியல் விஷயங்கள், ஈவன் அவர் எங்கேயாவது 2-3 மீட்டிங்கில் பேசுனா கூட, பெரம்பூர்லேயே அவர் நின்னா கூட அவர் சொல்லிட்டாராம். இது இப்போ புதுச்சேரியில், அதாவது புதுச்சேரின்றது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரின்னு சொல்லக்கூடியது வந்து புதுச்சேரி, காரைக்கால், யாமன், இது 3 சேர்ந்தது. காரைக்கால் யாமனும் கொஞ்சம் தள்ளி இருக்குது, ஒரே இதுவால். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதியில் பெரும்பான்மையான தொகுதி அந்த காரைக்கால் யாமன் சேர்த்ததில் பெரும்பாலானவை புதுச்சேரிக்குள்ளே. காலையில் நீங்கள் புறப்பட்டீங்கன்னா 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரத்தில் வந்து எல்லா தொகுதிகளுமே எனக்கு தெரிஞ்சு புதுச்சேரிக்குள்ளே 30ல் வந்து 16க்கு மேலே 16லேருந்து 20 தொகுதிகள் இருக்கும். மிச்சம்தான் காரைக்கால் அங்கங்கே உள்ள 20ன்னு வச்சுங்க. இந்த 20 தொகுதிக்கும் காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா மேக்சிமம் சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். 3 பாயிண்டில் பேசுவேன், 20 நிமிஷம் பேசுவேன், இவ்வளோதான். கண்டிஷன் போடுறாரு. யாருக்கு? இவருடைய கட்சிக்கே. எது? புதுச்சேரிக்கு. புதுச்சேரியில் வந்து மொத்தம் 30ல் வந்து என்ன, நேமம் நம்ம ஒரு கட்சி ஒன்று, அது கூட வந்து கூட்டணியாக நேய மக்கள் கட்சி, நேயம் மக்கள் கட்சி என்னமோ 2 சீட்டு அதுக்கு. அது அந்த நேய மக்கள் கட்சின்னு இது வரைக்கும் ஒன்றும் பிரபலமான கட்சியாக தெரியல. நம்ம இதுக்கு முன்னால் பெருசாக கேள்விப்படலை. இருக்கலாம், எவ்வளோ சின்ன சின்ன கட்சிகள் வந்திருக்கு, அதில் வரலாம். ஸோ புதுச்சேரிக்கே இப்படி தான் அப்படின்னா, காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே வந்து அவர் வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. அதுலேயே என்னால் ஃபுல்லாலாம் சுற்ற முடியாது, நான் 3 இடத்துல 20 நிமிஷம் பேசுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறவர். தமிழ்நாட்டில் அவர் பெரம்பூரில் நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் உறுதியால். பெரம்பூர்லேயே நின்னாலும் அவர் பெரம்பூருக்கு வருவாரா, இல்லை வீடியோ அமுச்சு விடுவாரா, இல்லை ஒரே ஒரு முறை வந்துட்டு போவாரா? அவர் முகத்தை பார்த்தோன்னே ஓட்டு போட்டுருணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. அவருடைய விருப்பம். அவருக்கு அந்த விருப்பத்துக்கு மக்கள் எப்படி அதை வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து அவருடைய வெற்றியோ தோல்வியோ இல்லை அவருடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலமோ அமையும். ஆனால் இந்த வகையில் வந்து தைரியமாக இலவசங்கள் என்பது பிச்சை, சாராய கடையை மூடலாமே இலவசங்களை கொடுப்பதற்கு பதிலாக அப்படின்னு பேசுனது என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மாதிரி தனியாக நிற்கக்கூடிய கட்சியில் இவர் நாம் தமிழர். இதை தவிர மதுவிலக்கை வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வரும் கட்சின்னா பாமக. நம்ம வந்து ஏன்னா வந்து ஏதோ நாம் தமிழர் கட்சியை தூக்கி வச்சு பேசணுங்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோன்ற அர்த்தத்தில் இல்லை. பாமக வந்து பாமக மீது மற்ற விமர்சனங்கள்லாம் இருக்கலாம், அது ஒரு சாதியை சேர்ந்ததுன்னு சொல்லலாம். பாமக சாதி கட்சின்னா அப்புறம் விசிகன்னா
பாஜகவை மதவாத கட்சின்னு சொல்லுவீங்கன்னா முஸ்லீம் லீக்குன்னே பேர் வச்சுக்கிட்டு 4 கட்சி இருக்காங்களே முஸ்லீம்ங்கிற பேரோட, அவங்களாம் அந்த மதவாத கட்சி இல்லையா? மதத்தை பேரிலேயே கட்சியின் பேரிலேயே சுமக்கிறாங்க. அவங்க கட்சியில் வந்து அந்த மதத்தை தாண்டி வேற ஒருத்தருக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? இல்லை. முஸ்லீம் லீகில் ஒரு இந்துக்கோ ஒரு கிறிஸ்தவருக்கோ இது வரைக்கும் ஏதாவது சீட்டு கொடுத்துருக்காங்களா? பாஜகவோ இல்லை பிற கட்சிகளுக்கோ, விசிகா கூட இஸ்லாமியரான ஆளூர் ஷானவாஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எங்கே பாசிட்டிவாக இருக்கோ அதை நம்ம சொல்ல தான் சொல்கிறோம், அது எந்த வித சார்பும் இல்லாமல். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கொள்கை ரீதியாக இவர் வந்து நீங்கள் சொன்னீங்க இந்து எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு, அவங்க அந்த ரூட்டில் போய் அடிமட்டத்தில் சமுதாயத்தில் வந்து ஏற்கனவே அவர்கள் சில நாட்களாக பயணித்து தங்களுடைய பரப்புரையை தொடங்கி விட்டார்கள், தொடங்கி ஒரு 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 பயணத்தில் இருக்கிறார்கள்னு. மற்றவங்களாம் இப்போ தான் வந்து ஓரளவுக்கு ஆரம்பிக்கணும். ஏன்னு கேட்டால் அவங்களுடைய வேட்பாளர்கள் இன்னும் முடிவாது. அதிமுகலையும் இன்னும் வந்து அவங்க நிற்கிற 166 170 தொகுதி கிட்டத்தட்ட 170 சொச்சம் நிற்கிறாங்கன்றாங்க. மற்ற சின்னத்தில் அவங்க நிற்கிறவங்களும் சேர்த்து வேட்பாளர்கள் முழுமையாக அறிவிக்கப்படவில்லை. திமுக பக்கமும் அறிவிக்கப்படவில்லை. வேறு எந்த கட்சி விசிக கூட இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. ஏன்னா தொகுதிகளே அறிவிக்கப்படவில்லை. ஏன்னா முதல்ல தொகுதி எந்தெந்த தொகுதி, அதுக்கப்புறம் அவங்க கட்சிக்குள்ளே யார் வேட்பாளர், ஸ்டேஜ் இருக்குன்னு. ஆனால் நாள் என்ன இருக்குது, இன்றைக்கி தேதி 26, நீங்கள் இது வெளியிடும்போது 27, 30ஆம் தேதி தொடக்கம், 9ஆம் தேதியோட முடியுது. இதில் 4 நாள் தான் வந்து ஒர்க்கிங் டே வருது. நடுவில் வந்து சனி ஞாயிறு, மே 1 இந்த மாதிரி தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு 4 நாள் தான், காலையில் 10லேருந்து 6 மணி வரைக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு. அது போய் அவன் போய் பதிவு பண்ண போகும்போது ஒரு 10 பேரை நம்ம பரிந்துரை பண்ணணும். தேர்தலில் சில விதிகள் இருக்குது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நடிகர் விஷால் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நினைக்கிறேன், நிற்க போகும்போது 10 பேர் பரிந்துரை, அந்த தொகுதியில் வாக்காளராக இருக்கிற 10 பேர் பரிந்துரை, அவங்களாம் கூப்பிட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி போகிறாரு, எல்லாம் வந்துருங்கன்ட்டு. திடீர்னு பார்த்தா 2 பேரை காணோம். வர வேண்டிய ஆள் வரல. ஒரு 2 பேர் வந்தவன் வரேன்னு ஃபோன் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு வெளியே போனால் மறுபடியும் அவனை தேட வேண்டியிருக்கு. 10 பேர் பரிந்துரை போட்டால் தான், அதுவும் அந்த 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 தொகுதி வாக்காளராக இருக்கணும், போட்டால் தான் வேட்புமனு முதல் படியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்புறம் மற்றதெல்லாம் செக் பண்ணி அவர் சொத்து இதெல்லாம் கொடுத்துருக்காரா, போயிருக்காரா, வந்திருக்காரா, அதெல்லாம். இப்போ விஜய்க்கே அந்த பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சொத்து விஷயமாக அவர் வந்து அந்த வேட்புமனு ஃபில்லப் பண்ணி கொடுக்கும்போது இதில் சில சொத்துக்கள் வந்து இப்போ விவாகரத்து வழக்கில் இருக்கிறதுனால அதை அவர் இந்த கணக்கில் காமிப்பாரா, அவங்க கணக்கில் காமிப்பாரா, அப்படி சரி ரைட்டு, அது ஒரு ப்ரொசீஜரல் விஷயம், அதை அவர் பார்த்துக்கிறாரு. நம்ம அதை நல்லபடியாக நடக்கட்டும். இல்லை விஷால் கடைசியில் அந்த தேர்தலில் நிற்க முடியாமையே போச்சு. அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்துச்சு ஏதோ ஒரு பெரிய கட்சி, அப்படி சொன்னாலே அது எந்த கட்சியாக இருக்குன்னு யூகம் பண்ணலாம். இவருக்கு அந்த பரிந்துரை போடுறதுக்காக வந்து வரேன்னு சொன்னவரை வந்து மடக்கி கொண்டு போய் ஒரு ரூமில் போட்டு மூடி வச்சுட்டாங்களாம், வெளியில் வர முடியாமல். இதெல்லாம் நடக்கும் தமிழ்நாட்டில், இது நடக்கும். திராவிட மாடலில் இதெல்லாம் நடக்கும். எதுக்காக சொல்லணும்னா 4 நாள் தான் வந்து ஒர்க்கிங் டே இருக்குன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடும். இந்த 10 நாளுக்குள்ளே அந்த 9 நாள் 30ஆம் தேதியில் 9ஆம் தேதினா 30, 31, அதில் ஒரு 9, 11 நாள். 11 நாளில் 4 நாள் தான் வந்து ஆக்சுவலாக வந்து இருக்குது. பாக்கி நாள்லாம் வந்து வேட்புமனு நீங்கள் ஃபைல் பண்ண முடியாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் இப்போது சீமானுடைய கட்சியில் வந்து எல்லாருமே மார்ச் 30 அன்றைக்கி முதல் நாள் அன்றைக்கே போய் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி அவர் ஆல்ரெடி அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாரு. அப்படியே போய் அன்றைக்கி ஏதோ ஒரு காரணமாக ஃபைல் பண்ண முடியலன்னா கூட அதை ஒட்டி நாள் இருக்குது. இவங்க இன்னும் கூட்டணியில் எந்த தொகுதியும் முடிவு பண்ணல. அதுக்கப்புறம் அந்தந்த கட்சியில் வேட்பாளர் யார் நேர்காணல் நடக்குதோ இல்லையோ, நேர்காணல் நடந்ததாக கணக்கு காமிச்சு அவங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு கேட்டு பணம் யார் செலவு பண்ணுதுன்னு முடிவு பண்ணி அவன் வேட்பாளரை அறிவித்து, அவன் அறிவிச்சிட்டாங்கன்னா 10 பேர் கூட போகிறது ஒன்றும் பெருசாக இருக்காது, போயிடுவாங்க, ஃபைல் பண்ணும். இந்த அட்வான்டேஜ் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது.
இந்த அட்வான்டேஜ் மட்டுமே வந்து தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவுமா என்றால் அப்படி நம்ம அந்த மாதிரி கருத்து நம்ம சொல்லலை. நம்ம சொல்கிறது இந்த ப்ரொசீஜரல் அட்வான்டேஜ் சீமானுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால் அவர் முன்னாலேயே எல்லாத்தையும் அறிவித்து தெளிவாக இருக்கார். கூட்டணி குழப்பம் எதுவுமே இல்லை. அந்த வகையில் இது இருக்குது. மற்ற கட்சிகளில் கூட்டணி இருக்குது. புதுச்சேரியில் நடந்த மாதிரி விசிக தமிழ்நாட்டிலேயோ இல்லை காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அதே புதுச்சேரியில் நடந்த பிரச்சனைகள் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வந்ததுன்னா இன்னும் குழப்பங்கள் அதிகமாகி கடைசி நிமிஷத்தில் ஒரு வாபஸ் பெறலைன்னா ஒரே கூட்டணியில் எதிர்த்து நிற்கிற மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது யாருக்கு வந்து லாபமாக இருக்கும்னா அந்த கட்சிக்கு அந்த கூட்டணிக்கு எதிராக இருப்பவர்கள். அப்படி எதிராக இருப்பவர்கள் எடப்பாடியாக இருக்கலாம், சீமானாக இருக்கலாம், விஜயா கூட இருக்கலாம். நம்ம வந்து இல்லைன்னு சொல்கிறோம். அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சொல்லுங்கள். இதில் ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து அமமுக தான் காரைக்குடியில் வந்து போட்டிடுறாங்கன்ற அறிவிப்பு வெளியாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க சுருக்கமாக? அமமுகனா பொதுவாக முக்குளத்தோருடைய வாக்கு அப்படின்னு, அதனால் மற்றவங்களாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒன்றும் கண்டிஷன்லாம் ஒன்றும் இல்லை. அமமுக கொடுத்தா அது வந்து அநேகமாக இவங்க தான் முக்குளத்தோர் வாக்கை ஓரளவுக்கு அவங்க முக்குளத்தோர் டிடிவி தினகரன் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். பட் அப்படி வரும்போது காரைக்குடி என்ற தொகுதி வந்து முக்குளத்தோர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதி இல்லை. நகரத்தார் நிறைய பேர் இருக்காங்க. நகரத்தார்னா நாட்டுக்கோட்டை செட்டியார், மற்ற எஸ்டி கம்மி, எஸ்சியாக இருக்கிறவங்க இருக்காங்க. பிற பிசி எம்பிசியில் வரக்கூடிய ஓபிசி எம்பிசின்னு வரக்கூடியவங்க, ஃபார்வர்ட் கேஸ்டில் வர்றவங்க, இப்படிலாம் கலந்து இருக்கக்கூடியது. அங்கே வந்து நீங்கள் திமுகலேருந்து யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல இல்லையா? திமுகன்றது ஒரு அணி இருக்குது. தாவேகாலேருந்து முதல்ல யாராவது அங்கே நிற்கிறாங்களா, அதுக்கப்புறம் யார் நிற்கிறாங்க, அது ரெண்டும் தெரியல. இப்போதைக்கு பார்க்க போனால் அதிமுக சைட்லேருந்து, அதாவது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சைட்லேருந்து அமமுக நிற்கிறதுன்றது ஏறக்குறைய நாம் தமிழருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பல வித்தியாசத்தில் இல்லாத ஒரு சம அளவான பலம்னு சொல்லலாம். அந்த வகையில் அதிமுகலேருந்து யாரும் நேரம் நிற்காமல் அதிமுகவோ பாஜகவோ இல்லாமல் அமமுக நிற்பது என்பது நான் வந்து அது ஏதோ அந்த அதிமுக சைடுக்கு பலவீனம்னு சொல்லுது அர்த்தம் இல்லை. அமமுக முக்குளத்தோர் வாக்குகளை குறிவைத்து இருக்கக்கூடியது. சீமான் வந்து பொதுவான வாக்குகள் எல்லா ஜாதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு அசார்டட்னு சொல்லுவாங்க, கலந்து கட்டிய ஒரு அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கக்கூடிய வாக்கு வங்கியை எதிர்பார்க்கக்கூடிய வேட்பாளர். இதில் வந்து திமுக வேட்பாளர் யார் அங்கே காரைக்குடியில்? இல்லை திமுக கூட்டணி கட்சிக்கு காங்கிரஸுக்கு கொடுக்கலாம், திமுகவுடைய காங்கிரஸுக்கு கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சி கொடுக்கலாம். அந்த மாதிரி யார் கொடுக்குறாங்க? அதுவே கூட்டணி கட்சியாக இருந்தால், திமுகவின் கூட்டணி கட்சியாக இருந்தால் அது நாம் தமிழர் கட்சிக்கு, அதாவது சீமானுக்கு இன்னும் பலமாக இருக்கும். திமுகவுடைய நேரடியான வேட்பாளர் என்றால் பலவீனமாக இருக்குமா சீமானுக்கு என்றால் இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. திமுகன்னா செலவு பண்ணுவாங்க. அவர்களுடைய பலமே வேட்பாளர் பலத்தை விட, சீட்டு பலத்தை விட நோட்டு பலம் தான் அவங்களுக்கு வழக்கமாக அதிகம். இப்போ கூட பார்க்குறோம் நிறையா வந்து அந்த இங்கே ஒரு டிஎன் புதூராக இங்கே நம்ம கூட பேசணும், ஒரு பிடிஓவே வந்து ஒரு திமுக எம்எல்ஏவோட காரை வந்து செக் பண்ணாமல் அனுப்பிச்சது வந்து ஒரு நிருபர் வந்து கேட்டு பெரிய சர்ச்சையாகிருக்கு. இந்த மாதிரி நிறைய இதில் வேலூர், நார்த்தார்காட்டு வேலூரில் வந்து மேயர் வந்து கார் வந்து நிற்காமையே போகுது சோதனையில், இந்த சோதனையும் போது சாலையில் சோதனையும் போது தேர்தல் ஆணையம் நிற்காமையே போனால் 3 மணி நேரம் பொறுத்து அந்த வண்டி எங்கேயும் நிறுத்தியிருக்கான். போய் தேர்தல் ஆணையம் போய் வழக்கு போட்டான். யார் பேரில்? அந்த டிரைவர் பேரில். நிற்காமல் போனதுக்கு என்ன, நீங்கள் மிஞ்சி போனால் வந்து அபராதம் வரும், ஒரு 1000மோ 2000மோ வரும் அபராதம். அதுவும் கோர்ட்டில் போட்ட அன்றைக்கி
நீங்கள் அப்போது துரத்தி போய் பிடிச்சி அதில் ஏதாவது பணம் இருக்கான்னு, அந்த நிற்காமல் போகிறாங்க, ஸ்பீடாக போகிறாங்கனாலே அப்போ ஏதோ அதில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லைன்னா நிறுத்தி காமிச்சிட்டு போகலாமே. ஏதோ ஒரு ஊரில் நீ காலையில் பத்திரிகையில் பார்த்தேன், தேர்தல் ஆணையம் வந்து ஏதோ வந்து இப்போ பிடிச்சிருக்காங்க. அது வந்து அந்த தேர்தல் ஆணையத்துடைய என்ன சொல்கிறது புகைப்படத்துக்குன்னு அந்த வீடியோ எடுக்கிறதுக்குன்னு ஒருத்தரை கான்டாக்டில் வாங்க, அந்த தோழி அவரை வீடியோ எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்தவர்கள் அவரை தாக்கி இருக்கிறார்கள். எடுக்கக்கூடாது. அப்போ எடுக்கக்கூடாதுன்னா அதை எடுக்காமல் மறைச்சா என்ன அர்த்தம்? அந்த தேர்தல் அதிகாரியை செட் பண்ணி அந்த விஷயத்தை வெளியில் வரவிடாமல் அமுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். மணல் கொள்ளை நடக்கும்போது வந்து ஏற்கனவே நடந்தது, போன மாதம் ஒன்று நடந்தது. பழனியாண்டின்னு ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ வந்து கரூரில் அந்த மணல் எல்லாம் அள்ளுறாங்க, சட்டவிரோதமாக 40 அடிக்கு அள்ளுறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் தமிழாக அவங்க போனபோது அவங்கள வந்து அடித்து அவங்க காயப்படும்போது அவர் வந்து அவர் பையன்கிட்ட சொல்கிறாரு, நம்ம சைடில் ஒரு 2 பேரை கையை கீச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்க சொல்லு, கேட்டால் அந்த பத்திரிகைக்காரனை அடித்தான்னு சொல்லுன்னு ஆடியோ இருக்குது. ஆனால் அவர் சத்தியம் பண்ணுறாரு, நான் அந்த சமயத்தில் அங்கே இல்லவே இல்லைன்னு. அவர் அங்கே இருக்கிறதுக்கான ஆடியோ இருக்குது, அவர் பையன் இருக்கிறதுக்கான. இப்போ முந்தா நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு, அவருடைய மகன் விஜயசாரதியா நம்ம பேர், அவர் பேரில் அந்த குவாரி வந்து கிராவல் குவாரி. கிராவல்னால் உங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே கிராவலே எடுக்காமல் மணல் 10 அடிக்கு தான் மேக்சிமம் தோண்ட முடியும். ஆனால் 40 அடிக்கு தோண்டி மணல் அள்ளுறதுக்கு லைசன்ஸே இல்லை, உரிமம். அந்த கிராவல்னு சொல்லக்கூடிய அந்த குவாரியில் ஒரு சரளைப்பேட்டையை சேர்ந்த யாரோ ஒருத்தருடைய ஒரு ஆண் 10 நாளாக அவரை காணணும்னு தேடிட்டு இருக்காங்க போலீஸில். அவருடைய பிணம் வந்து உள்ளுக்குள்ளே மறைந்து கிடக்கிறது. என்ன அர்த்தம்? அடித்து போட்டு உள்ளே போட்டு மூடிட்டாங்க. புதுக்கோட்டையில் ஜெகபர் அலின்னு ஒருத்தருக்கு ஆச்சா இல்லையா மணல் கடத்தல்? இந்த மாதிரி நிறையா நமக்கு ஞாபகம் வர்ற பேரை சொல்கிறோம். என்னவென்றால் எதுக்காக சொல்கிறோன்னா, வேலூரில் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி ஒரு மேயராலேயே தப்பிக்க முடியுது, பெண் மேயர். இன்னொரு இடத்துல தேர்தல் ஆணையத்தை சேர்ந்த புகைப்பட நிபுணரை வந்து திமுக ஆளுங்கட்சி ஆட்கள் தாக்குறாங்க. ஒரு டீம் போய் அங்கே தடுத்துருக்கு, அதாவது தேர்தல் ஆணையம் செக் பண்ணுதுன்னா அங்கே போலீஸ்காரனும் கூட இருக்க 4 பேர் போலீஸ்காரன் அங்கே அவசியம். அந்த போலீஸ்காரன் கண் முன்னாலேயே அந்த தேர்தல் ஆணையத்தின் செய்தியாளர் அல்லது புகைப்பட கலைஞர் வந்து தாக்கப்படுகிறார் என்றால் எந்த மாதிரி ஒரு அராஜகம்! அப்புறம் அந்த பிடிஓ வந்து அவர் நிறுத்திட்டு அவர் வண்டியிலேருந்து ஏதோ ஸ்லிப்பை காமிக்கிறாரு. அதுதான் நான் கூட சொன்னேன், வேறு ஏதோ நிகழ்வில் இந்த ஸ்லிப்பில் ஏதாவது கோட் வேர்டு எழுதியிருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த செக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த கோட் வேர்டு எழுதின ஸ்லிப்பை காமிச்சா நீ விட்டுரு. இந்த அம்மாவை கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் பின்னால் டிக்கியை கூட திறக்கல? இதை திறந்து பார்த்தோமே அப்படின்னு நம்ம ஆடியோவில் சொல்லுது ஒரு நிருபர்கிட்ட, ஏதோ பத்திரிகை நிருபர். இல்லைங்க, வீடியோவில் தான் நாங்கள் தெளிவாக போட்டிருக்குமே, டிக்கி திறக்கவே இல்லை, நீங்கள் கார் கதவையும் திறக்கலை, உள்ளே இருக்கிற ஆள் இறங்கவும் இல்லை. நார்மலாக உள்ளே இருக்கிறவங்கள இறங்க சொல்லிவிட்டு உள்ளேயும் செக் பண்ணணும். அது நான் அவர் ஏதோ ஸ்லிப்பு கொடுத்தாரு, அதை வாங்கி பார்த்துட்டு திமுக கொடி பறக்குது அந்த காரில். அது எப்படிங்க திமுக கொடி பறக்கும்? இல்லை அவர் கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காரு கொடி போடுறதுக்கு. இல்லை கலெக்டர் எப்படி கொடுத்தாரு அது எனக்கு தெரியலங்க, கலெக்டர் தான் கேட்கணும். அது ஏதோ அந்த பர்மிஷனை காமிச்சாரு, நான் வாங்கி பார்த்தேன். இல்லை நீங்கள் அதில் ஏதோ ஒரு இனிஷியல் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துட்டு திருப்பி கொடுத்தேன். சரி ரைட்டு, டிக்கியை திறக்கவே இல்லையே. அப்படியா? அது அந்த போலீஸ்காரங்க வேலை, கூட வருவாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன வேலை? போலீஸ்காரங்க அந்த வேலையை பார்க்குறாங்களான்னு சூப்பர்வைஸ் பண்ணுறது தானே இவங்க வேலை. இல்லை எதுக்காக சொல்லணும்னா, என்னதான் தேர்தல் ஆணையம் வந்து கூடுதலாக இந்த பார்வையாளர்கள்லாம் கொண்டு வந்து செக் பண்ணதுக்கு கொண்டு வந்தாலும், இந்த ஆளுங்கட்சி என்பது தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய அந்த இதையும் பயன்படுத்தி பணபலத்தையும் அந்த அந்த ஆட்சி பலத்தையும் பயன்படுத்தி இது மாதிரி நிறைய அதிகாரிகளை ஊழியர்களை விலைக்கு வாங்கி இப்படி தான் நடக்கும். இது வந்து நம்ம வந்து பெருசாக வந்து அதிர்ச்சியெலாம் நமக்கு இல்லை, இப்படி நடக்கலைன்னா தான் அதிர்ச்சியாக இருக்கும். எதுக்காக சொல்லனா, சீமானாகட்டும் இல்லை எந்த எதிர்கட்சியாகட்டும்
இதையெல்லாம் மீறிதான் ஜெயிக்க வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு அவர்கள் பக்கம் வந்து யாருன்னா ஒன்று தான், இந்த ஆட்சி மீது இருக்கிற அதிருப்தி, வெறுப்பு, கோபம், பெண்கள் பாதுகாப்பு விஷயம், இல்லை வந்து அது மாதிரி மற்ற ரவுடிசம், போதைப் பொருள், கஞ்சா, இதனால் மக்களுக்கு விளையக்கூடிய, ஏன்னா ஊழல் லஞ்சங்கிறத கூட மக்கள் பொறுத்துட்டு போயிடுவாங்க. அவனுக்கு வேண்டியது கிடச்சிருச்சு, அவனுக்கு ஒரு சாலை கிடச்சிருச்சு, பிரிட்ஜு கிடச்சிருச்சு, சாப்பாடு கிடைக்கிது, இதை மற்றதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா இந்த ஊழல் லஞ்சங்கிறத ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஆனால் அடிப்படையிலேயே வந்து அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா திரும்பி வருமா தெரியாது, வீட்டுக்குள்ளே பூந்து 2 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பில், இதெல்லாம் வரும்போது இந்த மக்கள் வந்து இந்த கொடுக்குற இலவசங்களெல்லாம் வந்து மறந்துட்டு நேர்மையான ஒரு கருத்தியல் உள்ள ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் என்னதான் இவர்கள் தேர்தல் ஆணையத்தை மீறி அராஜகம் செய்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றம் வரும் என்று நாம் எதிர்பார்ப்போம், நம்புவோம். ஓகே சார், பல்லர் கேள்வி தெரிய வரும் சார். நன்றி, வணக்கம்.